ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க. கற்றலழகு ஐஎஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பாலிட்டிங்க. ஸோ பாலிட்டியில் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ நான் கான்ஸ்டியூஷனல் பாடியில் வந்து மொத்தம் 10 இருக்குங்க. ஸோ சொல்லப்போனால் நிதி ஆயோக், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ சொல்லுவீங்க. ஸோ லோக்பால் லோக் ஆயுக்டாஸ், அதே மாதிரி நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ஐஏன்னு சொல்லுவீங்கல்ல. அதே மாதிரி நேஷனல் என்டிஎம்ஏன்னு சொல்லுவோம், நம்ம நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ இவங்க எல்லாருமே நான் கான்ஸ்டியூஷனல் பாடி. ஸோ இதெல்லாமே ஓவராலாக நான் உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. ஸோ இது வந்து நம்ம இந்த ஒரே பிடிஎஃப்ல வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஓகேவா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நிதி ஆயோக்ங்க ஃபஸ்ட்டு. ஸோ நிதி ஆயோக் வந்து என்ன அப்படின்னா January 1, 2015. ஓகேவா? ஸோ இது வந்து த நிதி ஆயோக் அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, இது அதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆஸ் எ சக்சஸர் ஆஃப் பிளானிங் கமிஷன். ஸோ பிளானிங் கமிஷன் ஒன்று நம்மக்கிட்ட வந்து உண்டு. ஸோ அந்த பிளானிங் கமிஷன் வந்து வேரிய செவரல் பிளான்ஸ் வந்து போட்டு கொடுப்பாங்க டெவலப்மெண்ட்டுக்காக. இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பிளானிங் கமிஷனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதற்கு பதிலாக கொண்டு வந்த ஒரு அமைப்பு தான் வந்து நிதி ஆயோக். ஸோ வந்து 2015 January 1 வந்து வந்திருக்கும். நெய்தர் கான்ஸ்டியூஷனல் பாடி நார் ஸ்டாட்யூட்டரி பாடி. ஸோ இது வந்து சட்டப்பூர்வம் அரசியலமைப்பு அமைப்பும் வந்து இல்லை, சட்டப்பூர்வமாக இயற்றப்பட்ட ஒரு அமைப்பும் இல்லைன்னு ரெண்டுமே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ நெய்தர் நார் அப்படின்னா அப்போ இது ஒரு நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு அஃப்கோர்ஸ் இதில் வருது. ஸோ இப்போது இது வந்து திங்க் டேங்க் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு இதுக்கு ஒரு பெயர் வந்து இருக்குங்க. ஸோ நிதி ஆயோக் அப்படின்னா திங்க் டேங்க் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இந்த நிதி ஆயோகோட அப்ரோச் வந்து பாட்டம் அப் அப்ரோச், அதாவது கீழ் மட்டத்திலேருந்து ஒரு கவனம் செலுத்தணும் ஒரு எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் பாட்டம் அப். ஸோ வந்து டாப் டு பாட்டம் அப்ரோச்சாக இருந்தது பிளானிங் கமிஷன். ஸோ இவங்க பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நிதி ஆயோகில். ஸோ ஓகே, அடுத்து காம்போசிஷன். ஸோ இவங்களோட காம்போசிஷன் அப்படின்னு பார்த்தா சேர்பர்சன் வந்து பிஎம். ஓகேவா? அடுத்து கவர்னிங் கவுன்சில்னு ஒன்று இருக்கும். இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஆல் த ஸ்டேட்ஸ், எல்லா ஸ்டேட்ஸோட சீஃப் மினிஸ்டர்ஸும், யூடிஸ் எல்லா யூனியன் டெரிட்டரிஸ், ஸோ அவங்களோட சீஃப் மினிஸ்டரும், லெஜிஸ்லேச்சர்ஸோட சேர்ந்து. ஸோ ஓகேவா? இது எல்லாமே வந்து கவர்னிங் கவுன்சிலில் வந்து இருப்பாங்க ஒன்று. ஸோ இதில் யாரெல்லாம் வரான்னு பார்த்தா டெல்லி, பாண்டிச்சேரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லூட்னன்ட் கவர்னர்ஸ் ஆஃப் யூடி. ஸோ கவர்னர்ஸ் யூனியன் டெரிட்டரியோட கவர்னர்லாம் லூட்னன்ட் கவர்னர் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அவங்களும் வந்து இதில் வர்றாங்க. இவங்க எல்லாருமே கவர்னிங் கவுன்சிலில் வர்றாங்க. இது போக ரீஜனல் கவுன்சில்னு ஒன்று இருக்குது, ஸ்பெஷல் இன்வைட்டீஸ்னு ஒன்று இருக்குது. ஸ்பெஷல் இன்வைட்டீஸில் யாருன்னா பேர்லேயே இருக்குங்க ஸ்பெஷலான இன்வைட் பண்ணுறவங்க அப்படின்னா. ஸோ அப்போ வந்து எக்ஸ்பர்ட்ஸு, ஸ்பெஷலிஸ்ட்டு, ப்ராக்டிஷனர்ஸ் வித் ரெலவெண்ட் டொமைன் நாலேஜ் ஆஸ் ஸ்பெஷல் இன்வைட்டீஸ். ஸோ வந்து இவங்க எல்லாமே நாமினேட் பண்ணுவது பிரைம் மினிஸ்டர். இதுதான் வந்து மெயின். பிஎம் வந்து நாமினேட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தா டிசைன் பாலிசி அண்ட் ப்ரோக்ராம் ஃப்ரேம் ஒர்க்கு, அதே மாதிரி ஃபோஸ்டர் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். ஸோ அதே மாதிரி மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன், திங்க் டேங்க்கு, த நாலேஜ் அண்ட் இனோவேஷன் அப். வேறு ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா அப்போ போடணும். அதுக்காக தான் வந்து எடுத்து வந்தேன். ஸோ ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாலாம் ஒன்றும் இல்லைங்க. அதாவது கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். ஸோ ஒன்றிணைந்து எல்லாமே வந்து வளர்ச்சியை வந்து கொண்டு போகிறது. மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன், எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணணும், எந்த ஒரு இஷ்யூவும் வந்து இருக்கக்கூடாது. இந்த விஷயங்கள்லாம் ப்ரோக்ராம் அண்ட் பாலிசியை ஃப்ரேம் ஒர்க்கெல்லாம் டிசைன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இவங்களோட வேலையாக இருந்தது. ஸோ இது மாதிரி இவங்க வந்து புதுசாக ஏதாவது ஒரு இனோவேஷன் வந்து கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ என்னென்னா மக்களுக்கு எந்தெந்த வகையில் நல்லது செய்யலாமோ இந்த விஷயங்கள் பிளான் பண்ணுறது இதெல்லாமே வந்து கொண்டு போகிறது. இதான் இவங்களோட மெயினான ஒரு எய்ம். ஸோ அடுத்து NHRCன்னு சொல்லக்கூடிய நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1993. இது ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி, அதாவது இது வந்து நான் கான்ஸ்டியூஷன் அல்லாத ஒரு பாடி, சட்டப்பூர்வமாக இயற்றப்பட்டது. எனக்டட் பை த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட். நான் சொன்னால ஒரு ஆக்ட் மூலமாக வந்திருக்கணும். அந்த ஆக்ட் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ 1993. ஓகேவா? ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட். ஸோ ஓவராலாக இவ்வளோதாங்க போதும். அடுத்து ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். நம்ம ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட ஃபங்க்ஷன் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மனித உரிமைகள் சம்திங் ஏதோ வந்து வரும்ல, ஹியூமன் ரைட்ஸ்ன்னு தமிழில் சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஏதாவது பாதிப்பு வரக்கூடிய சம்பவங்கள் விஷயங்கள் ஏதாவது நடந்ததுன்னா இவங்க இன்டர்வியூன் ஆகி இவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணி வாண்டடாக வந்து அது என்ன அப்படிங்கிறத பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இவங்களோட மெயின் டியூட்டி. ஸோ இது ஒரு சென்ட்ரல் லெவலில் இருக்கும். ஸோ இது ஸ்டேட் லெவலில் அப்படின்னா ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இது எனக்டட் பை சேம் 1993 ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் கீழே வந்து வந்திருக்கும். ஸோ ஓகேவா? ஓகே, அடுத்து சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். ஸோ இவங்களோட காம்போசிஷனாக நான் வந்து எடுக்கணும்னு தான் நினச்சேன். பட் வந்து அது இப்போது நீங்கள் இன்னைக்குள்ளே ஓகே முடிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் நான் வந்து எடுக்கல வளவலன்ட்டு. ஓகேவா? ஸோ ஓகே, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்ட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் 2005. ஓகே, 2005 சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. இட் என்டர்டைன்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் அப்பீல்ஸ் pertaining to offices, financial institutions, public sector undertakings, etc. Under the central government and UT. ஸோ இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழேயும் யூடி கீழேயும் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும், ஸோ ஒரு ஆஃபீஸில் ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில் இந்த மாதிரி எதில் வந்தாலுமே இந்த சிஐசி தான் வந்து வருவாங்க. சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன்
கமிஷன் தான் வந்து வருவாங்க. அதே ஸ்டேட் லெவலில், ஸோ ஸ்டேட்டுக்குள்ளே, அது சென்ட்ரல் லெவலில், ஸ்டேட் லெவலில். ஸோ இது வந்து ஆஃபீஸஸ் ஏதாவது மெயின் ஆஃபீஸஸில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் இல்லை எதில் வந்தாலுமே ஸோ இந்த ஸ்டேட் லெவலில் இருக்கணும். அது அப்படின்னா வந்து ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் வந்து உள்ளே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கேற்ற ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க. இதுதான் வந்து மெயின். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்டுக்கு RTI, ஆமாம், ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். RTI ஆக்ட் 2005 மூலமாக இதை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்டையும் சென்ட்ரலையும். ஓகே, அடுத்து CVC, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் வந்து மெயின் ஏஜென்சி ஃபார் ப்ரிவென்டிங் கரப்ஷன், லஞ்சம் வாங்குறத தடுக்கிறது, ஸோ ப்ரிவென்ட் பண்ணுறது. அதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் வந்து இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1964 வந்து வந்திருக்கு. ரெக்கமெண்டட் பை சந்தானம் கமிட்டி. ஸோ வந்து கரப்ஷன், ஆன்டி கரப்ஷன்னாலே சந்தானம் கமிட்டி ஞாபகம் வரணும். ஆன் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஒன்று. ஸோ இன்னொன்று, ஒரிஜினலி CVC வாஸ் நெய்தர் கான்ஸ்டியூஷனல் பாடி நார் ஸ்டாட்யூட்டரி பாடி, ரெண்டுமே வந்து இல்லை. ஓகேவா, இது கான்ஸ்டியூஷனும் இல்லை, இதுவும் இல்லை, ஸ்டாட்யூட்டரியும் இல்லைன்னு சொல்லுவோம். ஸோ லேட்டர் இன் 2003 பார்லிமெண்ட் எனாக்டட் லா கன்ஃபரிங் ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ் வந்து கொடுப்பாங்க CVCயில். ஸோ இதை நம்ம UPSC பார்க்கும்போது பார்த்துருப்போம். UPSC ஸ்டேட் PSC பார்த்துட்டு இருக்கும்போது 2003 வந்து இதுக்கு ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து சென்ட்ரல் பியூரோ, இதே மாதிரி, ஆமாம், ஓகே 6. அடுத்து வந்து சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஸோ CBI வந்து செட்டப் இன் 1963 செட்டப் பண்ணுறாங்க. ரெக்கமெண்டட் பை, இதுவும் சந்தானம் கமிட்டி தான். ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷனுக்காக வந்து கொடுக்குறாங்க. சந்தானம் கமிட்டியோட இயர் வந்து கொடுத்துருக்கேன், 62 to 64 வந்து வருவாங்க. ஸோ இது ஓகே, இது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து derives its powers from Delhi Special Force Establishment Act. ஸோ இதுவும் ஒரு ஆக்ட் மூலமாக வந்து வந்திருக்கும். டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட். ஓகேவா, டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் மெயினாக 1946 வந்து வந்திருப்பாங்க அந்த ஆக்ட். ஸோ அதுக்கு கீழே தான் இவங்களுக்கு வந்து பவர்ஸ் வந்து கொடுப்பாங்க. CBI இன்வெஸ்டிகேட்ஸ் கிரைம் ஆஃப் கரப்ஷன், அப்புறம் எக்கனாமிக் அஃபென்சஸ் எதாவது நடந்ததுன்னா உள்ளே வருவாங்க. ஸோ சீரியஸ் அண்ட் ஆர்கனைஸ்டு கிரைம் அதர் தேன் டெரரிசம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம CBI வந்து உள்ளே வருவாங்க. லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிட்டி, ஆர்க்குன்னு சொல்லுவோம், ARC, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிட்டி ஆஃப் இந்தியா 1966 1970. ஸோ இவங்களோட இயர். இவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க 2 ஸ்பெஷல் அத்தாரிட்டிஸ் டெசிக்னேட்டட் அஸ் லோக்பால்னு ஒன்று கொண்டு வாங்க, லோக் ஆயுக்தான்னு ஒன்று கொண்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறது இவங்க தான். ஃபார் த ரெட்ரஸல் ஆஃப் சிட்டிசன்ஸ் கிரீவியன்சஸ். ஸோ வந்து மெயினாக குடிமக்கள் அவங்களோட சிட்டிசன்ஸுக்கு ஏதாவது ப்ராப்ளத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு மெயினாக 2 அமைப்பு கொண்டு வாங்கன்னு சொன்னது இந்த ஆர்க். ஓகே, லோக் ஆயுக்தா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபர்ஸ்ட் இன் மகாராஷ்டிராவில் தான் முதல்ல கொண்டு வராங்க. இது PYQ அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ். 1971 வந்து மகாராஷ்டிராவில் ஃபர்ஸ்ட் லோக் ஆயுக்டா வந்து கொண்டு வருவாங்க. ஸோ ஒடிசா ஹாஸ் பாஸ் த ஆக்ட் இன் ரெகார்ட் இன் 1971 தான் அவங்க கொண்டு வராங்க. ஆனால் ஒடிசா 1970 ஆக்ட் வந்து பாஸ் பண்ணிடும். ஆனால் அந்த ஆக்ட் பாஸ் பண்ணாலும் அது ஃபோர்ஸுக்கு எப்போ வரும்னா 83 தான் வரும். ஸோ இந்த ரெண்டையும் வச்சு நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸாம்னு இல்லை, நிறைய எக்ஸாமில் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகே, அடுத்து நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, NIA அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வாஸ் கான்ஸ்டியூட்டட் 2009 வந்து வருதுங்க. அண்டர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆக்ட் 2008. அடுத்து இட் இஸ் சென்ட்ரல் கவுண்டர் டெரரிசம்காக கொண்டு வரப்பட்டது தான் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி கண்ட்ரிக்கு. ஓகேவா, சென்ட்ரல் கவுண்டர் டெரரிசம் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி. ஸோ இதை NIA வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த பேக் ட்ராப் ஆஃப் 2008 மும்பை டெரர் அட்டாக்ஸ் வந்து நடந்திருக்கும். ஸோ அந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது வந்து கொண்டு வராங்க. மெயினாக பாப்புலர் நோன் அஸ் த இன்சிடென்ட். ஸோ அப்படி நம்ம வந்து சொல்லுவோம். இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் கொண்டு வரப்பட்ட ஒரு ஏஜென்சி. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது மெயினாக. அடுத்து NIA ஹாஸ் அ செப்பரேட் ஸ்பெஷலைஸ்டு செல் இருக்குங்க. ஸோ TFFC செல் அப்படின்னு சொல்லுவோம். டீலிங் வித் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஃபேக் கரன்சி நோட்ஸ் அண்ட் டெரர் ஃபண்டிங். ஸோ இந்த விஷயங்கள் நடந்ததுன்னா இதெல்லாமே பார்த்துக்கிறதுக்கு ஒரு தனி செல் வந்து இருக்குது, TFFC செல். அடுத்து நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி பார்த்தோம் அப்படின்னா the government of India recognizing the importance of disaster management as a national priority had set up a high powered committee ஒன்று செட்டப் பண்ணது 1999 அண்ட் நேஷனல் கமிட்டி ஒன்று செட்டப் பண்ணது 2001 ஆஃப்டர் த குஜராத் எர்த்குவேக்கு அப்புறம் இதை வந்து பண்ணுறாங்க 2001. இதுக்கப்புறம் டு மேக் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான்ஸ் அண்ட் சஜஸ்ட் எஃபெக்டிவ் மிட்டிகேஷன் மெக்கானிசம். ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இந்த கமிட்டிலாம் எதுக்கு ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்து எந்த சேதமும் வந்து ஏற்படக்கூடாது, அடுத்து ஏதாவது டிசாஸ்டர் வந்துச்சு அப்படின்னா எப்படி ப்ரீ பிளான்டாக நம்ம வந்து செயல்படுறது அப்படிங்கிற பிளான்லாம் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு கமிட்டி. ஒன்று ஹை பவர்டு கமிட்டி, இன்னொன்று நேஷனல் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இயர் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. ஸோ ஹவர் ஆஃப்டர் த இந்தியன் ஓஷன் நம்ம 2004 சுனாமி வந்து வரும்ல. ஸோ அந்த டிசம்பர் சம்திங் வந்திருக்கும். டிசம்பரில் 26 நினைக்கிறேன், 24 or 26 எக்ஸாக்ட் டேட்டு தெரில. ஆனால் டிசம்பர் 2004 சுனாமி வந்து வந்திருக்கும். ஸோ அந்த சுனாமியில் அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டுக் அ டிஃபைனிங் ஸ்டெப் இன் லெஜிஸ்லேட்டிவ் ஹிஸ்ட்ரி ஆஃப் த கண்ட்ரி பை எனாக்டிங். ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டை எனாக்ட் பண்ணிடுவாங்க 2005.
ஓகேவா? ஸோ இந்த ஆக்டை எனாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஆக்சுவலாக இந்த கமிட்டி சொன்ன ரெக்கமெண்டேஷன் இந்த விஷயங்கள்லாம் வச்சு இதுக்கப்புறமும் வந்து ஒரு விஷயம் அப்படி நடக்குது 2004 அப்படின்னோடனே இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த வருஷமே ஆக்டை பாஸ் பண்ணி ஸோ நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஸ்டேட் லெவல்லையும் ஒரு NDMA SDMAன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துருவாங்க. த ஆக்ட் ப்ரொவைடட் ஃபார் த கிரியேஷன் ஆஃப் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி டு ஸ்பியர்ஹெட் அண்ட் இம்பார்ட்டன்ட் a holistic and integrated approach to disaster management in the country. ஸோ இதே மாதிரி ஸ்டேட் டெவலப்மெண்ட் ஸோ சேம் ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியும் இது கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். அதனால் நான் வந்து எடுக்கல. ஸோ அவ்வளோதாங்க. நம்ம வந்து எவ்வளோ நான் சின்னதாக ஏன்னா வந்து நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இது இன்றைக்கிக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறதுனால ஸோ அட்லீஸ்ட் வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஏதாவது பண்ணலாம் தான் நான் இவ்வளோ வேகமாக வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். வீடியோலையும் சரி நோட்ஸும் சரி இவ்வளோ கிறிஸ்பாக வந்து இன்னும் கொஞ்சம் சுருக்கி எடுத்திருக்கேன். ஸோ ஓகேங்க. வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து இன்றைக்கி டெஸ்ட்டு வந்து நிறைய பேர் வந்து போட்டு பார்த்துட்ருக்கிறீங்க. ஸோ எல்லாருமே வாங்கிட்டு இருக்கீங்க. மெயிலில் டேரெக்டாக வந்து நீங்கள் அனுப்புங்க. நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் வாங்காமல் இருந்தால் மறக்காமல் வாங்கிடுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து நம்ம இதை வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஓகேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் யாருக்காச்சும் வந்து பேமெண்ட் இஷ்யூ எதுவும் இருந்ததுன்னா ஸோ இப்போது நம்ம வந்து 20 rupees வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அந்த 20 வந்து அனுப்ப முடியாமல் என் நம்பருக்கு வந்து இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க எதுவும் பேமெண்ட் இஷ்யூ அப்படின்னா நீங்கள் வந்து யோசிக்கவே வேணாம். டேரெக்டாக நீங்கள் வந்து அது உங்கள் சைடில் இஷ்யூ இல்லைங்க. ஸோ பேங்க் சர்வர் இஷ்யூவாக இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு அடுத்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்புறம். ஓகேவா? நான் வந்து வேறு ஏதாச்சும் நான் உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து எனக்கு சொல்லிடுங்க. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து நான் மெசேஜ் பண்ணுறேன் பார்த்துருக்குறீங்க. ஆனால் வந்து ரிப்ளை பண்ணல. ஸோ என்ன அப்படின்னா சில பேர் தான் சொன்னீங்க இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது பேங்க்கில் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ வந்து யாருக்கெல்லாம் இருக்கோ நீங்கள் வந்து தாராளமாக என்கிட்ட வந்து சொல்லலாங்க. ஸோ ஓகேவா? நம்ம வந்து பேசிக்கலாம். ஸோ ஓகேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க. படிங்க. பார்க்கலாங்க.